வணக்கம். நாங்கள் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி, அதாவது குளோபல் வார்மிங், புவி வெப்பமடைதலில் அவங்க கூறிய கருத்துக்கு நாங்கள் மாற்று கருத்து தெரிவிக்கிறோம். அது தவறுன்னு சேலஞ்ச் பண்ணுறோம். அதாவது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய அறிவியல் அடிப்படைகள், சோலார் சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸில் இருக்க தப்ப பகிரங்கமாக நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம். இந்த அப்பாரட்டஸ் வச்சு தான் நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணுறோம். எப்படின்னு கேட்குறேன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியன்லேருந்து ஒளி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனாக, லைட் ரேஸாக, அதுக்கப்புறம் ஐஆர் ரேடியேஷனாக வருது. அது நேராக பூமிக்கு மேலே உள்ள காற்று மண்டலத்துக்குள்ளார பாய்ந்து பூமியை தாக்கினோன்னே பூமி சூடாகி அதுக்கப்புறமா தான் காற்று ஹீட் ஆகுதுன்றாங்க. நாங்கள் அப்படி சொல்லலை. எங்களோட சிவோய் கான்செப்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சூரியன்லேருந்து வருது, அதுவும் ஒளியாக தான் வருது. அந்த ஒளிக்கதிர்கள் நம்ம அட்மாஸ்பியருக்குள்ளார வரும்போது அந்த ஆக்சிஜன் மாலிகூல்ஸ்குள்ளார உராயும் பார்த்திங்களா, உராயும் போது ஹீட் ஜென்ரேட் ஆகுது. இவ்வளோ ஒரு 5 அங்குலம் 6 அங்குலம் இரும்பு பிளேட்டை அனாவசியமாக கேஸ் கட்டிங் பண்ணிடலாம். கேஸ் கட்டிங்கில் ஆக்சிஜன் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுவாங்க இண்டேன் கூட. அந்த இண்டேன்லேருந்து வர அந்த கேஸை 1 மடங்கு பெருக்கிறது இந்த ஆக்சிஜன் தான். அதே மாதிரி சூரியன்லேருந்து வர ஒளியை இந்த ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் தான் டெம்பரேச்சரை ஜாஸ்தி பண்ணுது. அந்த டெம்பரேச்சர், அதுவும் லிவிங் டெம்பரேச்சராக நம்மளோட மதர் எர்த் நமக்கு தருது. அதை ரெகுலேட் பண்ணுறது எப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எப்படி நேச்சர் மெக்கானிசம், ஹீட்டிங் மெக்கானிசம் எப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நாங்கள் ஆக்சிஜன் தான் ஹீட் பண்ணுதுன்ற இந்த சின்ன அப்பாரட்டஸ் வச்சு எப்படி ப்ரூவ் பண்ணுறத சொல்கிறேன். இது ஒன்றும் இல்லை. இது 1 மீட்டர் பிவிசி பைப்பு, 6 இன்ச் டயா பிவிசி பைப்பு. இதில் 2 சைடு கண்ணாடி வச்சுருக்கோம். கண்ணாடி வச்சு சீல் பண்ணியிருக்கோம். இதில் வால்வ்ஸ் இருக்குது. இந்த வால்வ்ஸில் இதில் ஆக்சிஜன், இதில் ஏர், இது நைட்ரஜன், இது 3த்தையும் எஸ்டிபி, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் ஃபில் பண்ணியிருக்கோம். ஃபில் பண்ணிவிட்டு நார்மலாக சன்னை நோக்கி இதை வைப்போம். மார்னிங் ஹவர்ஸில் வைக்கணும், குளிர்காலத்தில் தான் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் ஹீட் ஆகாத ரேஸ் வரும். ஹீட் ஆகிடுச்சுன்னா இதில் எடுக்க முடியாது. அப்படி பக்காவாக சயின்டிஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா சயின்டிஸ்ட் என்ன பண்ணோம், இதே மாதிரி பெருசாக 20 அடியில் பண்ணிட்டு போயிட்டு அண்டார்டிகாவில் எடுத்தால் ரொம்ப க்ளீனாக வரும். ஏன்னா அங்கே தான் 6 மாதம் வெயில் அடித்தாலும் பனி உருகாது, அந்தளவுக்கு டெம்பரேச்சரே ஏறாது. அந்த இடத்துல போனால் பக்காவாக பண்ணலாம். இதில் நாங்கள் 1 மீட்டரில் என்ன பண்ணியிருக்கோம்னா, இதில் லைட் ரேஸ் என்டர் ஆகும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், 2 இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் வச்சுருப்போம். ஆக்சிஜனும் ஏரையும் சைமல்டேனியஸாக கிளிக் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் ஜாஸ்தி ரீடிங் காமிக்கும். அதே மாதிரி ஆக்சிஜனையும் நைட்ரஜனையும் அந்த ரீடிங் பின்னாடி வர அந்த லைட் ஸ்பாட்டை சைமல்டேனியஸாக கிளிக் பண்ணி ரீடிங் எடுப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்பயும் ஆக்சிஜன் தான் ஜாஸ்தியாக காட்டும். ஸோ அதுலேருந்து நாங்கள் ஆக்சிஜன் தான் ஹீட் பண்ணுதுன்ற சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோட சூரியன்லேருந்து வர ஒளிக்கற்றை ஹீட் ஆகிறது ஆக்சிஜனால் மட்டும்தான் அப்படின்றத நாங்கள் அந்த சிவோய் கான்செப்ட் மூலம் ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேங்களா?